ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய இந்த தாவரத்தினுடைய பேர் யூகா, சில்வர் யூகா என்று அழைக்கப்படுகின்றன. இது பார்த்தீங்கன்னா முனையில் முள் போன்ற அமைப்பை கொண்டுள்ளன. இது குழந்தைகள் கை எட்டாமல் இருந்தால் இது வளர வளர இதனுடைய முனைப்பகுதி இன்னும் ஷார்ப்பாக திக்னஸ் ஆகும். அப்போ நமக்கு குத்துற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரனியல் தாவரம். இது ஓங்கி உயர்ந்து வளரக்கூடிய தாவரம். சுமார் 20 அடி உயரம் வரை வளரக்கூடியது இந்த யூகா தாவரம். இதுலேயே நாம் தேவையான கட்டிங்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பெரனியல் தாவரம். இது ஒரு வெப்பமண்டல தாவரம். இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது. இது ஜீரோஃபைட்ஸ் தாவரம் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன்னா ஒரு கேக்டஸ் வெரைட்டி சார்ந்தது தான் இது. தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அதனால் நம்ம ஒரு பாட்டில் இதை வச்சு வளர்க்கலாம். கிரவுண்டில் போடலாம். கிரவுண்டில் போடும்போது நம்மளுக்கு உயரம் சுமார் 20 அடி உயரம் வரை வளரக்கூடியன. இது சில்வர் யூகா என்று அழைக்கக்கூடிய தாவரம் ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது ஒரு ஜீரோஃபைட்ஸ் தாவரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதனால் நம்ம மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இது குழந்தைக்குள்ள பகுதியில் வச்சா நம்ம குனியும் போது இந்த கண்ணில் ஏதாவது ஷார்ப்பான பகுதி குத்திட்டா கஷ்டம். அதனால் இது கொஞ்சம் நம்ம வேலி ஓரத்தில் அமைக்கலாம். இல்லைன்னா நம்ம பாட்டில் போட்டு ஒரு போன்சாய் மாதிரி மெயின்டைன் பண்ணி வளர்க்கலாம். அதனால் இது ஒரு அழகு தாவரமாக இந்த சில்வர் யூகா தாவரம் வளர்க்கப்படுகின்றன. சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தினந்தோறும் உங்களுக்காக ஒரு வீடியோ, முதல் 3 வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வருது. புதுசாக பார்க்குற மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.